ஹலோ காய்ஸ், கடையிலிருந்து இட்லி தோசை மாவு உங்ககிட்ட இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இட்லி ஊற்றுவீங்க, இல்லை தோசை ஊற்றுவீங்க, இல்லைனா வகை வகையாக தோசை போடுவீங்க. அதுவும் இல்லைனா பணியாரம் மாதிரி சுடுவீங்க, அவ்வளோதானே. ஆனால் இங்கே ஒருத்தர் இட்லி தோசை மாவை வச்சுட்டு ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டமைச்சிருக்காரு. சாம்ராஜ்யம் அப்படின்னா அதுக்காக தோசை இட்லியை அடுக்கி வச்சு கட்டின சாம்ராஜ்யம் கிடையாது. 3000 கோடி ரூபாய் வருமானத்தை வச்சு கட்டின சாம்ராஜ்யம். நான் சொல்கிற இந்த சாம்ராஜ்ய கதையை நீங்கள் கேட்டால் இட்லி தோசை மாவுக்கு என்ன இவ்ளோ பவரா, நாமளும் பிளான் போட்டுடலாமா அப்படின்னு யோசிப்பீங்க. எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு சக்சஸை பார்த்த பிசினஸ் இது. ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் கேளுங்க, உங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரொமோஷன்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்லைனா இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. வயநாடு கேரளாவோட சூப்பரான டூரிஸ்ட் ஸ்பாட் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. அங்க சென்னலோடு அப்படின்ற சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ஒரு அழகான குடும்பம். அப்பா கூலியா இருந்தாரு. இஞ்சி பண்ணையில தினக்கூலியா வேலை பார்த்தாரு. ஒரு நாளைக்கு 50 ரூபாய் தான் வரும். அம்மாவும் மகளும் காட்டுக்கு போய் விறகு வெட்டி அதை கிராமத்து மக்களுக்கு விற்பாங்க. இப்படி அந்த குடும்பத்துக்கு வருமானம் வருது. இப்படி அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தாங்க. இவ்வளவுதான் மாச வருமானம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வருமானம் எல்லாம் நிலையா கிடையாது. 3 வேளை சாப்பாடு தண்ணிக்கு மேனேஜ் பண்ற அளவுக்கு கூட பெருசா வருமானம் இல்ல. அந்த அப்பாவுக்கு வெறும் பொண்ணு மட்டும் இல்ல, முஸ்தபா அப்படின்ற ஒரு பையனும் இருந்தான். அவனும் சின்ன வயசுலயே விறகு கட்டைங்களை விற்கிற மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் பார்ப்பான். முஸ்தபாவுக்கு இதுல 10 ரூபாய் தான் சம்பாத்தியம் கிடைக்கும். வீடு தகரமா இருந்துச்சு. மழை பெஞ்சா தண்ணி எல்லாம் ஒழுகும். முஸ்தபாவுக்கு சின்ன வயசுல இருந்தே காசு சேமிக்கிற பழக்கம் இருந்திருக்கு. காசு சேர்த்து ஆடை வாங்கினாரு. அதுதான் அவங்க குடும்பத்தோட முதல் சொத்து. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த ஆடை வித்து மாடு வாங்கினாரு. சோ இப்படி சின்ன வயசுலயே முஸ்தபாவுக்கு பிசினஸ் மேல ஆர்வம் அதிகம். எப்படியாவது நம்ம குடும்பத்தை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. ரொம்ப வறுமையிலையும் கஷ்டப்பட்டு நல்லா படிச்சாரு. ஐடில வேலை கிடைச்சது. கார்பரேட் உலகம் எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சது. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா சவுதியில பேங்க்லயும் வேலை பார்த்தாரு. அங்க அவருக்கு மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம். சின்ன வயசுல அவரும் அவர் குடும்பமும் பட்ட கஷ்டத்துக்கு அந்த 3 லட்சம் ரூபாய் வருமானம்ங்கிறது ஆடம்பர வாழ்க்கையவே கொடுத்துருச்சு. ப்ரொஃபஷனலா வெற்றியை பார்த்தாரு. பணம் ரீதியா ஒரு பிரச்சனையும் இல்ல. நல்ல ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு. குடும்பமும் சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே அப்படிங்கிற ஃபீல் முஸ்தபாவுக்கு உறுத்திட்டே இருந்துச்சு. யோசிச்சாரு, ஓகே, என்னோட ஊர் மக்களுக்கு, என்னோட கிராமத்துக்கு நான் உதவி செய்யணும் அப்படிங்கிற பெரிய கனவோட இருந்தேன். இப்ப என்னால அதை மட்டும் பண்ண முடியல. அதுதான் மிஸ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. 6 வருஷம் வெளிநாட்டுல இருந்த முஸ்தபா 2003ல இந்தியாவுக்கு திரும்ப வரதுக்கு பிளான் பண்ணாரு. லட்சத்துல சம்பாதிச்ச முஸ்தபா எதுக்காக ஊருக்கு திரும்ப வரணும்? இதுக்கு 3 காரணங்கள் இருந்துச்சு. முதலாவது காரணம், முஸ்தபா தன்னோட அப்பா அம்மா கூட நேரம் செலவு பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. சம்பாரிச்சா மட்டும் பத்தாது, அப்பா அம்மாவோட கடைசி காலங்கள்ல அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. 2வது காரணம், இன்னும் மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. 3வது காரணம், என்னோட கிராமத்துக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சாரு. இந்த 3 காரணங்கள் தான் அவரை மறுபடியும் இந்தியாவுக்கு வர வச்சது. இந்தியாவுக்கு வந்த கையோட பெங்களூர்ல MBAவுக்கு அப்ளிகேஷன் போட்டாரு. மேற்படிப்பு படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அவரு ரொம்ப குறிப்பா MBA பெங்களூர்ல பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணமே ஒளிஞ்சிருக்கு. என்னன்னு கேளுங்க. பெங்களூருவை சுத்தி பார்த்தாரு. அங்க சுத்தம் சுகாதாரங்கிறது பெருசா இல்ல. நம்ம சவுத் இந்தியால கிடைக்கிற சாப்பாடு பெருசா கிடைக்கல. சுவையும் இல்ல. கிராமத்துல வாழ்ந்தாரு. அப்போ இயற்கை கூட இணைஞ்சு நல்ல உணவு நல்ல சுவையோட கிடைச்சிச்சு. அப்புறம் சவுதிக்கு போனாரு. அங்க அட்லீஸ்ட் சுத்தமாவது இருந்துச்சு. ஆனா இந்த பெங்களூர்ல இது எதுவுமே இல்ல அப்படின்ற வருத்தம் தான் மிகப்பெரிய ஐடியாவா அவருக்கு மாறி இருக்கு. 2005ல தன்னோட கசின்ஸோட ஒன்னு சேர்ந்து ஒரு கடை ஆரம்பிக்கிறாரு. அந்த கடைக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 50,000 ரூபாய் தான். பெங்களூர்ல ஒரு சின்ன இடம், 50 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும். அங்க ஒரு கடையை போட்டு ஐடி அப்படின்னு பேர் வச்சாரு. ஐடி அப்படின்னா இட்லி தோசை. அப்போ என்ன வித்திருப்பாருன்னு கெஸ் பண்ணிருப்பீங்கல்ல. ஆமா, இட்லி தோசை மாவு தான். தினமும் எப்படியாவது 100 பாக்கெட் இட்லி தோசை மாவை வித்துறணும் அப்படின்னு டார்கெட் வச்சு களத்துல இறங்கினாரு. ஆனா ஒரு மனுஷன் முன்னேறணும்னு காலடி எடுத்து வச்சாதான் கால் வைக்கிற இடம் எல்லாமே கன்னிவெடியாவே இருக்கும். முஸ்தபாவுக்கும் பல கன்னிவெடி இருந்துச்சு. எப்படியோ முட்டி மோதி போராடி 9வது மாசம் அவர் வச்ச இலக்கு அடைஞ்சாரு. நிறைய இன்வெஸ்டர்ஸ் சந்திச்சாரு. என் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, இப்படியெல்லாம் வியாபாரம் ஆகுது, நல்ல லாபம் வரும்னு கேட்டாரு. ஆனா எந்த இன்வெஸ்டர்ஸும் முன் வரல. என்னையா இது போரிங் பிசினஸ், இட்லி தோசை மாவெல்லாம் வித்து எப்படி லாபம் பாக்குறது அப்படின்னு சொன்னாங்க. முஸ்தபா மனசொடைஞ்சு போனாரு. கடைசியில வர வழி இல்லாம கேரளால அவர் வாங்கி போட்டிருந்த நிலத்தை வித்து பிசினஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணாரு. 50 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்த கடைய 550 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மாத்தினாரு. நல்ல பிசினஸ் ரன் ஆகிட்டு இருந்துச்சு.
திடீர்னு ஒரு நாளைக்கு 2000 கிலோ இட்லி தோசை மாவு விற்கப்பட்டுச்சு. அதுவும் சுத்தி இருந்த வெறும் 300 கடைகள்ல. எங்களுக்கு ஐடி தோசை மாவு தான் வேணும் அப்படின்னு மக்கள் கேட்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. சோ ஐடி ஃப்ரெஷ் ஃபுட் அப்படிங்கறதையே அவங்க பேரா வச்சுக்கிட்டாங்க. முஸ்தபா தன்னோட பொருளோட தரத்துல என்னைக்குமே குறை வைக்கல. ஒவ்வொரு பொருளோட தரமும் தன்மையும் பர்ஃபெக்டா இருந்துச்சு. ரொம்ப முக்கியமா கஸ்டமர்ஸோட ஆரோக்கியத்தை கருதி கெமிக்கல்ஸே அவங்க ப்ராடக்ட்ல சேர்க்கல. ஆரம்பத்துல வெறும் கிரைண்டர், மிக்சி, சீல் பண்ற மெஷின், வேயிங் ஸ்கேல், அப்புறம் ஒரு செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின ஸ்கூட்டி, இதை வச்சுதான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதை வச்சு முதல் வருஷத்துல அவங்களால 8 லட்சம் ரூபாவை சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. அடுத்த 3 வருஷத்துலயே 50 லட்சம் ரூபாய் ரெவன்யூவா வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா மும்பை, ஹைதராபாத், சென்னைன்னு நிறைய சிட்டிக்குள்ள அவங்களோட ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்டை கொண்டு வந்தாங்க. சேர்த்து வச்ச காசு 20 லட்சத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி சென்னையில ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணாரு. 1 கிலோ மாவு 40 ரூபாய். நல்ல நீட்டா பேக் பண்ணி வித்தாரு. ஆனா இது பெருசா கை கொடுக்கல. ஏன்னா மத்த வியாபாரிகள் 1 கிலோ மாவை 20 ரூபாய், ஏன் அதுக்கும் கீழே வித்தாங்க. ஓகே, லாபம் பார்க்காம நம்மளும் கம்மியா வித்துடலாம் அப்படின்னு முஸ்தபா யோசிக்கல. ஏன்னா 20 ரூபாய்க்கு எல்லாம் வித்தா அவர் பொருளோட ரா மெட்டீரியல்ஸ் விலையே 20 ரூபாயை விட ஜாஸ்தி. அதனால பிரைஸ் கேம் விளையாட அவரு விருப்பப்படல. சோ சென்னை மார்க்கெட்ல அவங்களோட வியாபாரம் இழப்ப சந்திச்சது. இதை தொடர்ந்து முஸ்தபாவோட ஐடி பிசினஸ்ல நிறைய இழப்புகள் வந்துச்சு. அதை மேல கொண்டு வந்து பிசினஸ் சரி பண்ண முஸ்தபா கிட்ட காசு இல்ல. பேங்க்ல லோன் எடுக்கிறதுக்கு அவரு முற்படல. ஏன்னா அவங்க மத கொள்கைப்படி வட்டி வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. இஎம்ஐ, பேங்க் லோன் எல்லாத்துலயுமே வட்டி இருந்தது. வட்டியை தவிர்க்கணும் அப்படின்னு முஸ்தபா லோன் எல்லாத்தையுமே தவிர்த்துட்டாரு. சோ எக்ஸ்பேண்ட்லாம் பண்ணாம பெங்களூர்லயே இந்த பிசினஸ் இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சாரு. இருந்தாலும் இன்னும் பிசினஸ முன்னேற்றத்துக்கு காசு வேணும். இட்லி தோசை ஃபேன்சியான பிசினஸ்லாம் கிடையாது. படிப்பை முடிச்சுட்டு பீட்சா வித்திருந்தா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இட்லி தோசை மாவுக்கு என்ன வேல்யூ இருக்கு அப்படின்னு தான் யாருமே இன்வெஸ்ட் பண்ணல. இன்வெஸ்டர்ஸ் கிடைக்காம பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு இந்த ஐடி பிசினஸ் ரொம்ப தள்ளாடிட்டு இருந்துச்சு. அப்போ பெங்களூர்ல ஒரு நாள் சாயந்தர நேரத்துல எம்ப்ளாயீஸ் கூட கேரம் போர்டு விளையாடிட்டு இருந்தாரு முஸ்தபா. அதுல நிறைய பேர் அவரோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், சொந்தக்காரங்களா தான் இருந்தாங்க. கேரம்ல முஸ்தபா சம பிளேயர். இப்போ ரெட் காயின் போடுறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. ஆனா முஸ்தபா தோத்துடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் சான்ஸ் கிடைக்குது. ஆனா அதுலயும் தோத்துடுறாரு. அவரோட பிரதர்ஸ் எல்லாருக்கும் ஏதோ ஒன்னு இங்க தப்பா இருக்கே, இவ்ளோ பெரிய பிளேயர் இப்படி தோல்வி அடைஞ்ச நிலையில இருக்காரு அப்படின்னு யோசிச்சாங்க. உண்மைதான், 6 மாசமா யாருக்குமே சம்பளம் கொடுக்கல. முஸ்தபா தன்னோட பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்டல. தினமும் சொந்தக்காரங்க, கசின்ஸ் கூட கேரம் விளையாடுவாரு. ஆனா அன்னைக்கு அந்த விளையாட்டு அவருக்கு கஷ்டமா இருந்துச்சு. என்னால யாருக்கும் சேலரி கொடுக்க முடியல. ஆனா நிறைய பேர் என் கூட எனக்கு ஆதரவா நிக்கிறாங்க அப்படின்னு முஸ்தபா பெருமையா சொன்னாரு. கிராமத்து வாழ்க்கை ரொம்ப அழகா இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். வயநாடு இப்ப வேணா டெவலப் ஆயிருக்கலாம். ஆனா அந்த காலகட்டத்துல அதுவும் கிராமங்கள்ல ரொம்ப மோசமா தான் இருந்துச்சு. எங்கேயுமே ரோட்ஸ் கிடையாது, மின்சாரம் இருக்காது, ஏன் ஸ்கூல்ஸ் கூட இருக்காது. ஒரு சின்ன பையன் பிரைமரி ஸ்கூல் முடிக்கணும் அப்படின்னா கூட 6 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி தான் போகணும். ஹை ஸ்கூல் படிக்கணும் அப்படின்னா கிராமத்தை விட்டே வெளியில போய் தான் படிக்கணும். முஸ்தபாவும் அப்படிதான் படிச்சாரு. ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. இஞ்சி பண்ணையில வேலை பார்க்குற அப்பாவுக்கு பெருசா வருமானமும் இல்ல. முஸ்தபாவோட அம்மா ஒருவேளை சாப்பாடு சாப்பிடாமலே இருந்துருவாங்களாம். அப்படி அவங்க ஒருவேளை சாப்பிடாம இருந்தா அவங்க குழந்தைங்களுக்கு அதிகமா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்ற எண்ணம் தான். இந்த கடுமையான வறுமை தான் நானும் என் அப்பா கூட வேலை பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்தை முஸ்தபாக்குள்ள வர வச்சது. முஸ்தபா ஐடிய ஆரம்பிச்சப்பவும் வெறும் செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டி மட்டும் தான் அவர்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் தான் டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு வேற வண்டி வாங்கினாரு. ஒரு நாள் வெள்ளிக்கிழமை மதியம் போல அந்த டிரான்ஸ்போர்ட் வண்டியும் திடீர்னு நின்னுடுது. டிரைவர், சேல்ஸ்மேன் எல்லாருமே ரொம்ப முயற்சி பண்றாங்க. ஆனா வண்டியை சரி பண்ண முடியல. சரி, டோ பண்ணிட்டு போறதுக்கு வேற வண்டி வேணா ஹெல்ப்புக்கு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க 2000 ரூபாய் கேட்டாங்க. அந்த மொமெண்ட்ல 2000 ரூபாய் அவங்களால கொடுக்க முடியல. அந்த வண்டி அப்படியே அதே இடத்துலயே நின்னுச்சு. பல மணி நேரமா நின்னுச்சு. சடனா ஒரு எண்ணம், சனிக்கிழமை தான் ஐடிக்கு சூப்பரா வியாபாரம் ஆகிற நேரம். வண்டி நின்னுடுச்சுன்னா பிசினஸும் ஜீரோன்னு அர்த்தம். இதோட பாதிப்பு அவங்களுக்கு கண்டிப்பா பல வாரங்கள் இருக்கும். ரொம்ப லேட்டா ஈவினிங் டைம்ல தான் முஸ்தபா அந்த இடத்துக்கு வந்தாரு. கண்டிப்பா இந்த வண்டியை நகட்ட ஒரு வழி இருக்கும் அப்படின்னு யோசிச்சாரு. கயிறோ வயரோ இல்ல ஏதோ ஒண்ணு வண்டியை நகட்ட வைக்க உதவும் அப்படின்னு தேடினாரு. ஆனா எதுவுமே இல்ல. உடனே சேல்ஸ்மேன் அவங்களோட லுங்கிய கழட்டி அந்த வண்டியில கட்டி இழுத்துட்டு போய் சர்வீஸ் சென்டர்ல விட்டாரு. இந்த எண்ணங்களை சிட்டி வாழ்க்கை சொல்லித்தராது. அவசியமான இல்ல அவசரமான தருணத்துல இப்படி கிரியேட்டிவா பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சொல்யூஷனை சிட்டி வாழ்க்கை பெருசா கொடுக்காது. இது கிராமத்து வாழ்க்கையில இருந்து கத்துக்கிட்டதுதான்னு முஸ்தபா இந்த கதையை சொன்னப்போ சொல்லியிருக்காரு. கிராமத்து வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்டே கிடையாது. ரோடு இல்லையா, அப்போ அந்த கரடு முரடான பாதையில தான் நடந்து போகணும். வெளிச்சம் இல்லையா, இருட்டுல தான் போகணும். இதுதான் வாழ்க்கையும் கூட.
2011 இருக்கும். அப்போ முஸ்தபா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ப்ராடக்ட்ஸ் தன்னோட பிசினஸ்குள்ள கொண்டு வராரு. டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணப்பட்ட வேஃபர் பிஸ்கெட். ஆல்மோஸ்ட் அது ஒரு மினி சமோசா மாதிரி இருக்கும். கொஞ்சம் சில்லி ஃபிளேவர் அதுல இருக்கும். ஸோ மார்க்கெட்ல செம்ம ஹைப் ஆச்சு. எல்லாருக்கும் அந்த ப்ராடக்ட்டும் அந்த ஃபிளேவரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு நாள் முஸ்தபாவுக்கு பெங்களூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹோட்டல்ல இருந்து ஃபோன் கால் வருது. எங்களுக்கு 1000 கிலோ டைமண்ட் கட்ஸ் வேணும் அப்படின்னு அந்த ப்ராடக்ட்ஸை கேட்குறாங்க. இது பெரிய ஜாக்பாட். ஏன்னா ஒரு வருஷத்துல அவங்க சம்பாதிக்கிற காசை ஒரே மாசத்துக்குள்ள சம்பாதிச்சிட முடியும். அப்படிப்பட்ட ஜாக்பாட் தான் இது. பணம் ரீதியா இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற நேரத்துல கடவுளா பார்த்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு அப்படின்னு நினைச்சாரு. உடனே அந்த ஹோட்டலுக்கு போனாரு. செஃப்பை சந்திச்சாரு. எவ்வளவு ப்ராடக்ட் தேவைப்படும், எந்த அளவுல தேவைப்படும் அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி நிறைய பேசினாரு. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அவங்க இந்த டைமண்ட் கட்ஸை சரக்கோட சேர்த்து ஸ்நாக்ஸா கொடுக்க தான் கேட்டிருக்காங்க. சோ மதுபானத்தை விற்பனை பண்றதுக்காக நான் என்னோட பொருளை விளம்பரப்படுத்தணுமா? இது நியாயமா? இப்படி நான் சம்பாதிக்கணுமா அப்படின்னு ஷாக் ஆனாரு. பிசினஸ் டீமோட ஒன்னா சேர்ந்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ணாரு. பெரிய விவாதமே நடந்துச்சு. கடைசியா இப்படி ஒரு ஆஃபர் வேண்டாம் அப்படின்னு அதை டிக்ளைன் பண்ணிட்டாங்க. இந்த ஆஃபர் பெரிய ஜாக்பாட். ஆனா இது வேணான்னு சொன்னதும் முஸ்தபா பயங்கரமா அழுதாரு. அவரோட மாரல்ஸ்க்கும் இந்த பிசினஸோட ரியாலிட்டிஸுக்கும் நடுவுல மாட்டிட்டு முழிச்சிட்டு இருந்தாரு. ஆனா ஒரே ஒரு கொள்கை, எவ்வளோ விலையா இருந்தாலும் சரி, என்ன லாபமா இருந்தாலும் சரி, என்னோட வேல்யூவை குறைக்கிற மாதிரி எதையுமே நான் செய்ய மாட்டேன், என் கொள்கைக்கு மாறா எதையுமே நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு விடாப்பிடியா இருந்தாரு. ஐடிக்கு இப்ப நிறைய பணம் தேவைப்படுற நிலைமை. வளரணும் அப்படின்னா நிறைய பணம் வேணும். அப்பதான் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்க முடியும், பிசினஸையும் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். பணம் டேபிள் மேலேயே இருந்துச்சு. ஆனா முஸ்தபா தன்னோட கொள்கைக்காக அதை வேணாம் அப்படின்னு விட்டுட்டாரு. வாய்ப்பு கிடைச்சும் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு தான் அவருக்கு அழுகையே. அவரு அழுதுருக்காரு. அவர் இன்ஜினியரிங் படிச்ச டைம்ல ஒரு தடவை செமினார் எடுக்க எல்லாரும் முன்னாடியும் நின்னப்போ பயந்து நின்னுட்டாரு. அது அவரோட ஃபேவரட் சப்ஜெக்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாரு. ஆனாலும் ஸ்டேஜ்ல ஏறினதும் அப்படியே நின்னுட்டாரு. ஒரு வார்த்தை கூட வரல. முஸ்தபா அங்கிருந்து வெளியில வர்றப்போ அழுதுட்டே தான் வந்தாரு. ஆனா அது அவருக்கு ஒரு பாடமா இருந்துச்சு. அது மூலமா அவர் கத்துக்கிட்ட பாடத்தினால அவரோட பயத்தை போக்கி ஒரு நாள் மேடை பேச்சாளராகவும் மாறினாரு. அவரோட கிராமத்துலயும் இப்படிதான். படிக்க பிடிக்காம ஸ்கூலையும் விட்டு நின்னுட்டாரு. அப்பாவுக்கு இஞ்சி பண்ணையில உதவி பண்ணிட்டு இருந்தாரு. அங்கதான் அவரோட ஒரு ஸ்கூல் டீச்சர் மேத்யூ சார் பார்த்துட்டு முஸ்தபா இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு திரும்பவும் அவரை ஸ்கூலுக்கு வர வைக்க மோட்டிவேட் பண்ணியிருக்காரு. அப்புறம்தான் முஸ்தபா ரொம்ப கடுமையா படிச்சு நல்ல ரேங்க்ஸும் வாங்கியிருக்காரு. ஸ்கூல்ல டாப்பராகவும் இருந்திருக்காரு. தன்னோட ஹையர் ஸ்டடீஸ் பண்ணப்போ கிராமத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய உலகத்தை பார்த்தாரு. இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறமா கேரளாவை விட்டு வெளி உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தாரு. சோ முஸ்தபாவோட வாழ்க்கையில ஒவ்வொரு படியும் ஒவ்வொரு பாடத்தை கத்து கொடுத்திருக்கு. இது எல்லாமே தான் அவரோட ஐடி ஃப்ரெஷ் ஃபுட் பிசினஸ நிலையா புடிச்சு நிக்க வச்சுச்சு. பிசினஸ்ல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் முஸ்தபா நம்பிக்கையை கைவிடல. புதுசா ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணிட்டே இருந்தாரு. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ காசை புரட்டி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டாரு. நல்லா பிசினஸ் வளர்ந்துச்சு. எல்லாத்துக்கும் ஐடி ஃப்ரெஷ் ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா வளர்ந்துட்டு இருந்த பிசினஸ்ல முஸ்தபா இன்னும் ஒரு பெரிய பிரச்சனைய சந்திக்க வேண்டியிருந்துச்சு. சோஷியல் மீடியாஸ்லாம் ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ல அனிமல் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இருக்கு, அது மொத்தமா வெஜ்ஜில் ஏதோ விலங்குகளோட எக்ஸ்ட்ராக்ட கலக்குறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. இந்த வதந்தி செமையா வைரலாச்சு. ஐடியோட பேர் அடி வாங்க ஆரம்பிச்சிச்சு. 294 கோடி ரெவென்யூ வந்துட்டு இருந்த கம்பெனி 45 சிட்டிக்கும் மேல அவங்களோட காலடியை பதிச்சாங்க. ஏன் துபாயில கூட ஓபன் பண்ணியிருந்தாங்க. 30,000 கடைகள்ல அவங்களோட பொருள் விற்கப்பட்டு இருந்திருக்கு. ஆனா இந்த ஒரே ஒரு பொய்யான நியூஸ் அவங்க மொத்த பிசினஸுக்கும் எதிரியா வந்து நின்னுச்சு. முஸ்தபா அவரோட எல்லா பிரச்சனையையும் கிராமத்து பையனா நின்னுதான் சால்வ் பண்ணுவாரு. இதையும் அப்படிதான் பண்ணியிருக்காரு. யோசிச்சாரு. அவரோட ஃபேக்டரியை ஓபன் பண்ணி லைவ் டூர் காட்டினாரு. லைவ் ஸ்ட்ரீம் பண்ணாரு. நான் இப்போ எதையும் இழக்க போறதில்ல, நான் எதையும் மறைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல, பாருங்க இதுதான் என்னோட ஃபேக்டரி, இப்படிதான் நாங்க பொருட்களை உற்பத்தி பண்றோம் அப்படின்னு எல்லாத்தையுமே காட்டினாரு. முஸ்தபா MBA படிக்கிறப்போ மைண்ட் செட்ல ஒரு எலிக்கும் யானைக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு எலி பெங்களூரோட மெயின் ரோட கிராஸ் பண்ணா அதை யாருமே பெருசா கவனிக்க மாட்டாங்க. எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் புகுந்து அந்த எலி ஓடிடும். ஆனா அதுவே ஒரு யானை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா அது எல்லார் கண்ணுக்கும் தெரியும், வெளிப்படையாவும் இருக்கும். சோ ஐடி கிட்ட மறைக்க எதுவும் இல்ல. யானைகளால எதையும் மறைக்கவும் முடியாது. ஐடி யானை மாதிரி
பெருசா வளர்ந்து மக்கள் மனசுல இடம் பிடிச்ச கம்பெனி. எதையுமே உங்ககிட்ட இருந்து மறைக்க முடியாதுன்னு தான் அவரு பண்ற வேலைய டிரான்ஸ்பரண்டா காட்டினாரு. அங்கேயே அந்த பிரச்சனை உடைஞ்சிருச்சு. இது பொய்யான தகவல், ரூமர் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. முஸ்தபாவோட வளர்ச்சிக்கு ஒரு மெயின் காரணம் அவங்க மெஷின்ஸ்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு உணவுப் பொருட்களை தயாரிக்கவும் நவீன இயந்திரங்களை தேர்வு செஞ்சாங்க. வடை செய்யறதுக்கு கூட வடை மேக்கர் மிஷினை உருவாக்குனாங்க. ஐடி ஃப்ரெஷோட வளர்ச்சியில அவங்களோட தனித்துவமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸும் முக்கிய பங்கு வகிக்குது. ஐடி கம்பெனியோட வடா மேக்கர் வீடியோ செம வைரல் ஆச்சு. முஸ்தபா அதை பிரசன்ட் பண்றதுக்கு முன்னாடியே அது லீக் ஆயிடுச்சு அப்படின்னு தான் அந்த வீடியோவே வைரல் ஆயிருக்கு. மேபி இது கூட அவங்களோட பிளானா இருந்திருக்கலாம். ஐடி ஃப்ரெஷ் வளர வளர நிறைய இன்வெஸ்டர்ஸ் கிடைச்சாங்க. ஸோ ஓரளவுக்கு எல்லா பிரான்ச்சஸ்லையும் நல்ல மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சு. ஐடி ஃப்ரெஷ் ஃபுட் ஆல்ரெடி சவுதி, துபாய்னு காலை பதிச்சிட்டாங்க. இப்போ அமெரிக்கா, கனடா, ஏன் சிங்கப்பூர் சைட்லலாம் கூட போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ஆரம்பத்துல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸா 50 ஸ்கொயர் ஃபீட் 550 ஸ்கொயர் ஃபீட்னு ஆரம்பிச்ச இந்த பிஸ்னஸ் இன்னைக்கு பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி இருக்கு. கிராமத்தை விட்டு வெளியில வந்து, ஊரை விட்டு வெளியில வந்து, என் மாநிலத்தை விட்டே வெளியில வந்து, இன்னைக்கு நாட்டை விட்டே வெளியில போய் தன்னோட சக்சஸ பதிச்சிருக்காரு. அன்னைக்கு 3 லட்சம் ரூபாய் வருமானம் வந்த வேலைய தூக்கி போட்டுட்டு வந்ததுக்கு வர்த்தா இன்னைக்கு 3000 கோடிக்கு மதிப்புள்ள பிசினஸ் எம்பையரை உருவாக்கி வச்சிருக்காரு. பல தடைகளை தாண்டி சவால்களை சந்திச்சுதான் இன்னைக்கு முஸ்தபா தன்னோட ஐடி ஃப்ரெஷ் ஃபுட் பிஸ்னஸை சக்சஸ்ஃபுல்லா மாத்திருக்காரு. வெறும் தோசை இட்லி மாவுல ஆரம்பிச்ச பயணம் இன்னைக்கு இடியாப்பம், பரோட்டா, இட்லி, சப்பாத்தி, ரொட்டி, ஃபில்டர் காஃபி, தயிர், பிரெட்னு உயர்ந்துகிட்டே போகுது. வடை போடுறதுக்கு கூட இப்போ இவங்க மாவு கொடுத்துட்டு இருக்காங்க. தோசை மாவை வச்சுட்டு சாம்ராஜ்யத்தை கட்ட முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டீங்க. இப்போ உண்மையா ஒருத்தர் அதை செஞ்சியே காட்டிட்டாரு. அப்புறம் என்ன, நாமளும் ஒரு பிளானை போற்றுவோமா? ஐடி ஃப்ரெஷ் ஃபுட்ஸோட வளர்ச்சியை பத்தியும் முஸ்தபாவோட சக்சஸ்ஃபுல் பயணத்தை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போன்ற இன்னொரு பதிவுல மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.